சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே நல்ல ஒரு கம்பீரமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி என்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன். தலைமை பண்பு அப்படிங்கிறது ஒரு இவங்களையே தேடி வரும். இவங்களுக்காக ஒதுக்கப்பட்டது மாதிரி இந்த தலைமை பண்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்திலே ஆகட்டும், ஒரு வேலை செய்கிற இடத்துலையே ஆகட்டும் பார்த்திங்கன்னா ஒரு திறமசாலிகளாக இவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 பேர்த்து ஆர்கனைசேஷன் பண்ணுறதெல்லாம் இந்த சிம்மராசி என்பர்கள் அசால்ட்டாக செய்வாங்க. ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னாலும் இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். சிங்கத்தை போல் எல்லா இடத்துலையும் அப்படி தைரியமாக நேர்மையாக தாராள குணத்தோடு இருக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களை எப்படி வழி நடத்தணும், எப்படி அறிவுரை சொன்னால் அவங்க கரெக்டாக செயல்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அறிந்து வைத்த ஒரு நபர் அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லும்போதே கொஞ்சம் கோபம், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கோபப்படுவாங்க. நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கூட்டத்தில் இவங்க மட்டும் ஒரு தனியாக நிற்பாங்க. வீட்டிலேயே இருந்தாங்களா கூட இந்த சிம்மராசி என்பர்கள் இவங்க மட்டும் கொஞ்சம் தனியாக தெரிவாங்க. ஏன்னா இவங்களுடைய பேச்சாற்றல் அப்படி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கர்வம், ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைந்தவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களால் செய்ய முடியாத என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வல்லமை குணம் இந்த சிம்மராசி என்பர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நவகிரகங்களுடைய ராஜா, அந்த ராஜதந்திரங்கள் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். என்னால் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த தன்னம்பிக்கை இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, அன்புக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க குடும்பத்தின் மீதும் தன்னுடைய நண்பர்கள் மீதும் தன்னுடைய உறவுகள் மீதும் அதிக பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு அன்பாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கோபமும் படக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்கும். எந்த வேலையில் இறங்கினாலும் விரைவாக செஞ்சுட்டு முடிச்சுட்டு அந்த வேலையில் கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சோசியல் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு நிர்வாகத்திறன் படைத்த ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். அரசாங்கத்துக்குரிய அந்த ராஜதந்திரங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சூரியன். அதே மாதிரி ராசி சின்னம் பார்த்திங்கன்னா சிங்கம் அப்படி தனித்து அந்த காட்டோட ராஜாவாக இருக்கும். அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அப்படி தனித்து நின்று கம்பீரமாக தென்படக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தினமுமே இவங்க எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்கினாங்க அப்படின்னா இந்த கோபம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்வில் மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சிம்மராசி என்பர்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இயலாத காரியமாக இருக்கும். படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், செய்கிற வேலை வேறு ஒன்றா தான் பெரும்பாலும் இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் கேது இருக்கிறார். அதனால் கொஞ்சம் மனக்குழப்பம் உங்களுக்கு அடிக்கடி வருகின்ற வாரத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கலஸ்திரஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவான் இவங்களாம் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான், சந்திரன் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நல்லவங்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்லவங்க மூலிமா ஒரு சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மனதை மகிழ்விக்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு.
அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்தில மட்டும் பேச்சில கொஞ்சம் கவனமா பேசுங்க. மற்றவங்க தேவையில்லாத விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுவாங்க. அத நீங்க கேட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா, தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்ற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால முடிந்த அளவுக்கு அடுத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டு செயல்படுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். அதனால கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தகுதிக்கும், உங்களுடைய திறமைக்கும் ஏற்ற நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இருக்கு. நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் ஒரு சில முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு முக்கியமான பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு இனம் புரியாத உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வருங்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மேலிடத்துலேருந்து ஒரு சில உத்தரவுகள்லாம் வரும். அதெல்லாம் தயக்கம் இல்லாமல் நீங்கள் செய்வீங்க. அது ஓரளவுக்கு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய சொல்லை கேட்டு அப்படியே நீங்கள் நடக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. புதுசாக ஒரு சில தொழிலெலாம் முதலீடு போடுவீங்க. ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் சொகுசான ஒரு ஆடம்பரமான ஒரு விலை உயர்ந்த பொருள்களை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் இந்த காலகட்டத்தில் தென்படும். ஏன்னா கடந்த சில மாதமாகவே சின்ன இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த மருத்துவ செலவு கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய சேமிப்பும் கூட வருகின்ற நாட்களில் உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உறவினர்கள் அந்த காலகட்டத்தில் உங்கள் மேலே எக்ஸ்ட்ரா பாசத்தை திணிப்பாங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். மற்றவங்களும் குடும்ப உறுப்பினர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்விக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெற்றோருடைய அன்பு ஆதரவு, ஆசிரியருடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று உங்களுடைய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு சில உரையாடல்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அவங்களுடைய ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நம்பிக்கையும் ஒரு முன்னேற்றத்தையும் தர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுறதுனால உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும். அதோடு கூட மனதில் ஒரு அமைதி பிறக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கடன் பிரச்சனை கொஞ்சம் தீரும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய கஷ்டங்கள்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களால் முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்து அந்த விஷயத்தை சாதகமாக அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு, மேலதிகாரியோட அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றமோ பதவி உயர்வோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட மேலதிகாரியோட ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு. எந்த ஒரு வேலையை பாதியில் நிறுத்தினீங்கன்னா அந்த வேலையை மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க, போதுமான வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கான சந்தர்ப்பம் மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். புதிய வீடு கட்டி குடிபெயர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம்.
பிள்ளைங்க மூலிமா கூட மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வீண் அலைச்சல், தேவையில்லாத மனக்குழப்பம் இதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் குறையும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். தேவையான உதவி கிடைக்கும். விளையாட்டில் கூட கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஒன்று, ஒரு சிலருக்கு விளையாட்டில் கலந்துக்கும் போது ஒரு சின்ன சின்ன காயங்களோ அல்லது ஏதாவது கீழே விழுறதுக்கான ஒரு சூழ்நிலையோ இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று இந்த சிவபெருமான் ஆலயத்தை ஒரு 9 முறை வலம் வந்துக்கிட்டு வாங்க. பிரதோஷத்தன்னைக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா நந்தீஸ்வரருக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.